மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஃபில் சீரியஸ்னு சொல்லி ஒரு கமாண்டை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து சீரியல் நம்பர் இந்த ஏ காலத்தில் வந்து சீரியல் நம்பர் வேணும். 1 2 3 4 5ன்னு ஆட்டோமேட்டிக்காக வேணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க. ஃபஸ்ட் நம்பரை மட்டும் என்ட்ரி பண்ணிங்க. இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபில் சீரியஸ்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிங்க. ஃபில்லு சீரியஸ்னு சொல்லி கமாண்ட் இருக்கும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்குது, ரோவா காலமானு கேட்குது. இப்போ நான் ஏ காலத்தில் தான் கொடுக்க போகிறேன். அப்போ காலத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டைப்பு என்ன கேட்குது, டைப் வந்து லீனியர். லீனியர்னால் என்னென்னா கூட்டுறது 1 2 3 4 2. இப்போ ஸ்டெப் வேல்யூ எப்படி வேணும்னா எனக்கு 1, ஸ்டாப் வேல்யூ வந்து 10ல் வந்து முடியும்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து இன்க்ரிமெண்ட் வந்து 1. இந்த மாதிரி ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகி இதில் ஸ்டாப் ஆகணும் 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தனா போதும். உங்களுக்கு இந்த 1லேருந்து உங்களுக்கு 10 வரைக்கும் வந்து சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மெத்தடுக்கு என்ன பேர் சொல்கிறதுனா லீனியர் மெத்தடு சொல்கிறது. அடுத்தது ரெண்டாவது எனக்கு க்ரோத்துன்னு எனக்கு மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ 2ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டேன். 2 நம்பர் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் இந்த ஃபில் சீரியஸை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் க்ரோத்தை போய் சூஸ் பண்ணிங்க. இந்த இடத்துல காலத்தை சூஸ் பண்ணிவிடுங்க. கொடுத்துட்டு க்ரோத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு எத்தனை பெருக்க போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 5ன்னு வச்சுக்கலாம், 5ஆல் பெருக்கணும்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில் சீரியஸில் போய் இந்த சீரியஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து க்ரோத்து கொடுத்துக்குங்க. க்ரோத்து கொடுத்துட்டு இப்போ 2 வந்து 5ஆல் பெருக்க போகிறோம். 2 × 5 10, 10 × 5 50 இந்த மாதிரி வேல்யூ வரும். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஒரு காலத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். அதனால் ரொம்ப டைம் எடுக்குது. இங்கே பாருங்கள், 2 வந்து 5ஆல் பெருக்கிருக்கேன். 2 × 5 10, 10 × 5 50, 50 × 5 250. இந்த மாதிரி என்ன செய்யும், மல்டிப்ளை பண்ணி போட்டுகிட்டே வரும். இதுக்கு பேர் என்னது க்ரோத் மெத்தடு சொல்கிறது. அடுத்தது டேட்டுங்க. இப்போ இந்த இடத்துல டேட்டு ஒன்று வேணும். அதாவது டேட்டு அது வந்து எனக்கு வந்து டே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ டேயை வந்து நீங்கள் எப்படி டேட்டை வந்து எப்படி என்ட்ரி பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு டேட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா இருக்குது, கொடுத்துருங்க. டேட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட கொடுக்கலாம் உங்களுக்கு. டுடேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேட்டு வந்துருச்சு. இப்போ இந்த சி காலத்தை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. அதில் போய் இந்த ஃபில் சீரியஸை போய் கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் இப்போ எனக்கு இது காலம் தான். ஏன்னா சி காலத்தை சூஸ் பண்ணிட்டு காலம் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இதில் டேட்டு எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணுமா ஒவ்வொன்றா அதில் என்ன வந்து டேன்னா டேட்டு மட்டும். பாக்கி 7ம் இந்த இதில் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த 25 26 27 28 இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டு வந்துடுச்சு பாருங்கள். 25 26 27 28 29 30 31 அடுத்தது 8ஆம் மாதம் வந்துருச்சு. 1 2 3 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, டேட் வைஸ் செட் பண்ணுறது. அடுத்தது ஆட்டோ ஃபில். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், நம்ம டேட்டு கொடுத்துட்டோம்ல. இப்போ வந்து டே மட்டும் மாற்றணும். இப்போ எனக்கு இதில் வந்து மந்த்து மட்டும் மாறணும். அதாவது இந்த 24ங்கிறது வந்து ஃபிக்ஸடாக இருக்குன்னு இதில் மந்த்து மட்டும்தான் மாறணுன்னா அதுக்கும் ஒரு கமாண்ட் இருக்குது. அதுக்கு என்ன கமாண்ட்னா அந்த இருக்குது பாருங்கள். அதில் வந்து இந்த இருக்குல்ல மந்த்தை போய் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்து மட்டும் மாறி இருக்கும். ஏன் பாருங்கள், 8ஆவது மாதம் 9ஆவது மாதம் 10ஆவது மாதம் இந்த மாதிரி வரும். இதிலே வந்து உங்களுக்கு வீக் டேன்னா நான் பாருங்கள். அதில் வந்து வீக் டேன்னு ஒன்று இருக்குது. வீக் டேன்னா சனி ஞாயிறு மட்டும் விட்டுடும். இப்போ இதிலே வந்து வீக் டேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள், அதாவது 24 25 26 27 விட்டுடுச்சு பாருங்கள். அது சனி ஞாயிறை விட்டுட்டு பாக்கி டேஸை மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லும். அதுக்கு வந்து வீக் டேன்னு சொல்கிறது. இப்போ எனக்கு இயர் மட்டும் வேணுன்னா இயர் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட்டோ ஃபில்னு ஒன்று இருக்குது. ஆட்டோ ஃபில்னால் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறது. ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணிக்கும். ஆட்டோ ஃபில் பண்ணுறதுனா ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதற்கு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபில் சீரியஸை போய் கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு அதில் போய் ஆட்டோ ஃபில்னு கொடுத்து பாருங்கள். ஆட்டோ ஃபில்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிடும். அதாவது மேலே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரு ஆட்டோமேட்டிக்காக 1 2 2 இந்த மாதிரி ஆட்டோ ஃபில் பண்ணிகிட்டே வரும். மேலே என்ன நம்பர் இருக்கோ அதே ரிப்பீட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். இது ஆட்டோ ஃபில்லுங்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து வேறு என்ன இருக்குது அதில் அவ்வளோதான். இதில் வந்து 4 கமாண்டு தான். அதாவது என்னது, ஒன்று வந்து லீனியர்னால் வந்து கூட்டுறதுக்காக உள்ளது, அடுத்து க்ரோத்னால் பெருக்கிறதுக்காக உள்ளது, அடுத்து டேட்டுனா வந்து டேட்டு மாற்றிக்கிட்டே வரும். அதில் வந்து இந்த டே மாற்றிக்கலாம், வீக் டே மாற்றிக்கலாம், மந்த்து மாற்றிக்கலாம், அது மாதிரி இயர் மாற்றிக்கலாம். இது ஆட்டோ ஃபில்னா டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிகிட்டே வரும். அது ஆட்டோ ஃபில்லுங்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இதில் காலம் தான் கொடுத்து பார்த்தோம். இப்போ நம்ம ரோ பாருங்கள், ரோ எப்படி வேணுங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுவோம். இந்த டேட்டாவை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். இந்த டேட்டாவை ஃபுல்லாக தூக்கிட்டேன். இந்த டேட்டாவை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல நம்பர் வந்து இந்த வயசில் வேணும். 1 2 3 4 இந்த மாதிரி வேணும். அப்போ இந்த இடத்துல இங்கே நம்பர் 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ரோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் போய் கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த சீரிஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ரோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. லீனியர் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வேணும். 1 2 2ஆல் வந்து கூட்டிங்க. அதாவது கூட்டிக்கணும். 1 2 கூட்டினா 3 2ஆல் கூட்டினா 5 இந்த மாதிரி வரணும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வேணும். அப்போ 1 3 5 7 9 11 13 இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது வந்து, அதாவது இது ரோ வைஸ். இப்போ வந்து ரோ வைஸ் கொடுத்துருக்கோம். அதே காலம் வைஸ்னால் இந்த மாதிரி, அதாவது இப்போ ஒரு ஏஐ செலக்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அது வந்து காலம் வைஸ்ன்னு சொல்கிறது. அதே ஒரு நம்பரை செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு வந்து ரோ வைஸ்ன்னு சொல்கிறது. இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோன்னா வந்து ஃபில்லில் சீரியஸ்ன்னு சொல்லி கமாண்ட் பார்த்துருக்கோம். அதுக்கு என்னென்னா ஆட்டோ ஃபில், அதாவது டேட்டாஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர் தேவைப்படுச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம், இல்லை மல்டிபிளே வாய்ப்பாடு பார்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இல்லை டேட்டு வந்து எனக்கு கண்டினியூவாக வேணும் இந்த மாதிரிலாம் வேணுன்னா அதை சூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்துங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.